2026 5 மாநில தேர்தல்கள்ல எந்தெந்த மாதிரி முடிவுகள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதன் சார்ந்த சில முக்கியமான விஷயங்கள இந்த வீடியோல பார்க்கலாம். குறிப்பா காங்கிரஸ் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் அவங்களுடைய எந்தெந்த எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்திருக்காங்க, எந்த மதத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு சின்ன அனாலிசிஸ் பார்க்கலாம். நிறைய உட்காந்து படிச்சேன் அதுக்காக. அதன்படி பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்காளத்துல காங்கிரஸ் 2 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க, வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த 2 பேருமே இஸ்லாமியர்கள். அடுத்ததா அது ஒன்னாச்சா. அஸ்ஸாம்ல பாத்தீங்கன்னா 19 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றுள்ளார். அந்த 19ல 18 பேர் இஸ்லாமியர்கள். ஒரே ஒருத்தர் தான் ஹிந்து. அந்த 18 இஸ்லாமியர்களையுமே ஒரே ஒருத்தர் தான் பெண், மகளிர். இந்த ஒரு மகளிரை வச்சுக்கிட்டு தான் இவங்க விமன்ஸ் பில் வேணும், பாஜக மகளிர் இடஒதுக்கீட தடுக்கிறாங்க, முட்டுக்கட்டை போடுறாங்க, வேண்டுமென்றே தாமதப்படுத்துகிறார்கள், நாங்க அதுக்கு முழு ஆதரவு, இப்ப உடனே அந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வாங்க அப்படின்லாம் கூவிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு, அதுவுமே இஸ்லாமியர். சரி, இதாச்சுங்களா. திரிணாமுல் காங்கிரஸினுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க இதுல கிட்டத்தட்ட 81 சீட்டோ என்னமோ எம்எல்ஏவோ வெற்றி பெற்றிருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ். வேடிக்கை என்னன்னா, அந்த 81 எம்எல்ஏக்கள்ல ஒரு 10லேருந்து 12 எம்எல்ஏக்கள் தங்களோட போனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயோ அப்காண்ட் ஆயிட்டாங்க. மம்தா பானர்ஜி திருப்பி கூப்பிடுறாங்க, எல்லாரும் வாங்க இங்க குழுவுங்க, நான் சொல்றதை கேளுங்கன்னு. யாரும் போனே அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க, எல்லாம் எங்கேயோ ஓடிப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. அவங்க குடும்பமும் இல்லை, எங்கேயோ வெளியூருக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு லேட்டஸ்ட் தகவல். சரி, இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அந்த 81 பேர்ல 32 பேர், கிட்டத்தட்ட 50%, 45% வச்சுக்கோங்களேன், 45% இஸ்லாமியர்கள். இவங்க யாருக்கு ஆட்சி நடத்துறாங்க அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு. சரி, இவங்க வெஸ்ட் பெங்கால்ல எலெக்ஷன் நடத்தி அதுல இந்த மாதிரி இஸ்லாமியர் வெற்றி பெற்றிருக்காங்களா, இல்ல பங்களாதேஷ்ல வெற்றி பெற்றிருக்காங்களாங்கிற அளவுக்கு நமக்கு சந்தேகம் வருது இந்த காங்கிரஸையும் திரிணாமுல் காங்கிரஸையும் நினைச்சு பார்த்தா. இது ஒரு முக்கியமான செய்தி. இது மாதிரி பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய நடந்த தேர்தல் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்டா 2 சிட்டிங் சீஃப் மினிஸ்டரையும் தோக்கடிச்சிட்டாங்க. மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர், முடிஞ்சு போச்சு கதை. எம்.கே. ஸ்டாலின் அவர்கள், கதை முடிஞ்சு போச்சு. எப்பேற்பட்ட ஒரு அபாரமான தேர்தல் முடிவு அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம்தான். அதுக்கு ஒரு சின்ன அளவுக்கு ஒரு சந்தோஷமும் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு காட்டாட்சி நடத்திருக்காங்க இவங்க எல்லாருமே. இதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி லேட்டஸ்ட் நியூஸ், காங்கிரஸ் நடிகர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதாக லெட்டர்லாம் கொடுத்துட்டாங்க. 5 எம்எல்ஏ அதுல இருந்து டிஎம்கேல இருந்து பிரிஞ்சு வேற போயிட்டாங்க. அதை பத்தின ஏகப்பட்ட தகவல்கள்லாம் வந்திருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. இதன் மூலமாக என்னன்னா, 2 இடத்துல இந்தி கூட்டணி உடைக்கப்பட்டது. வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி தோல்வியினால இந்தி கூட்டணி அடித்து ஒழிக்கப்பட்டது. அடுத்ததா என்ன பாத்தீங்கன்னா, இங்க டிஎம்கே தோல்வியுற்றது, அதன் கூட இருந்த காங்கிரஸ் பிளவுபட்டு போயிருக்கு. அதனால இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் இந்தி கூட்டணி அதை பேரை மாத்தினாங்க, செக்யூலர் ப்ரோக்ரசிவ் அலையன்ஸ், எஸ்பிஏன்னு. நல்ல வேளை எஸ்டிபிஐன்னு வைக்காம இருந்தாங்கன்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். எஸ்பிஏன்னு வச்சிருந்தாங்க, எஸ்டிபிஐன்னு வைக்காம எஸ்பிஏன்னு வச்சிருந்தாங்க. இங்க தமிழ்நாட்டிலையும் இந்தி கூட்டணி முறியடிக்கப்பட்டது. இது இரண்டுமே மிக மிக பலமான ரீஜனல் பார்ட்டி இந்தி கூட்டணியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்தி கூட்டணியில இருக்கிற மற்ற கட்சிகள் எல்லாமே உடைஞ்சு போய் ஒரு மாதிரி செதஞ்சு போய் பேர் சொல்லக்கூடிய அளவுல யாரும் கிடையாது. இவங்க 2 பேர் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த அளவுக்கு எம்பிஸ் இருக்காங்க, லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலையும் சரி. அதனால இந்த இந்தி கூட்டணியில மிக மிக முக்கியமான 2 பில்லர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு மாதிரி முடிவு கட்டப்பட்டதுனால அகில இந்திய அளவுல இந்தி கூட்டணியே ஒரு மாதிரி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம. சரி, அந்த மாதிரி பார்க்கும்போது எந்தெந்த மாதிரி இந்த கட்சிகள்லாம் இப்ப காணாம போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல ராஷ்ட்ரிய ஜனதாதள், அதுக்கப்புறம் ஜனதாதள் யுனைடெட், ஜனதாதள் செக்யூலர், அதுக்கப்புறம் பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி, அந்த பிஆர்எஸ், அதுதான் இந்த சந்திரசேகர் ராவ் தெலுங்கானா அவருடைய பார்ட்டி. டிஆர்எஸ் இருந்தது பிஆர்எஸ் மாத்திருக்காரு. இப்ப அதுல ஒரு நியூஸ் வந்திருக்கு, அவருடைய மகள் கவிதா தனியா தான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறதா. ஆக மொத்தம் அந்த இடத்துலயும் கூட்டணி உடையுது, இந்தி கூட்டணி உடைய போகிறது. அதுக்கப்புறம் ஏஏபியை பத்தி நான் சொல்லவே வேணாம். ராகவ் சட்டா பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய இப்ப முழுமையா நடத்தி காமிச்சிட்டாரு.
அப்படியே மொத்தமா கொண்டு போய் பிஜேபியில சேர்ந்துட்டாரு. 7 எம்பி சேர்ந்துட்டாங்க. 8 எம்பி சேர்ந்திருக்காங்க மொத்தமா. ஸ்வாதி மலிவாலும் போய் சேர்ந்துட்டாங்க. அது ஆக பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஏஏபி அப்படியே பவர் இழந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லலாம். சரி, பஞ்சாப்ல ஆட்சியில இருக்காங்களே, அங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஞ்சாப்ல வந்து பகவந்த் சிங் மானே அவரே வந்து கேஜ்ரிவாலுக்கு முடிவு கட்டி விடுவார் அப்படிங்கிறதான். அதை தவிர ராகவர் சட்டா வேற சொல்லியிருக்காரு, இன்னொரு 6 மாசத்துக்குள்ள எல்லாமே பஞ்சாப்ல முடிஞ்சிரும், எதுக்கு நீங்கள்லாம் வந்து அனாவசியமா இந்த கேஜ்ரிவால் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. மிக மிக கேவலமான மனிதர். ஒரு அந்த கட்சியில இருந்தது எனக்கு மிகப்பெரிய அவமானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா எனக்கு ஒன்றும் ராகவ் சட்டா மேல அவ்வளவு ஒரு பெரிய நம்பிக்கையோ மரியாதையோ கிடையாது. ஏன்னா அவர் வந்து அமெரிக்க டீப் ஸ்டேட்னால அமைக்கப்பட்ட சில பெண்மணிகளையும், அதே மாதிரி இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இந்தியாவிற்கு எதிராகவே செயல்படக்கூடிய பிரீத்தி பிரார்னு நினைக்கிறேன் அவங்க பேரு, அவரெல்லாம் போய் அவர் பார்த்துட்டு வந்தாரு. கிட்டத்தட்ட 4-5 மாசம் 6 மாசம் வரைக்கும் இங்கிலாந்துலயே அவருடைய மனைவி பரிணீதி சோப்ரான்னு அவங்க ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் வேற அங்க போய் இருந்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கு மூலமா அது பலவிதமான தகாத செயல்கள்லாம் அவர் ஈடுபட்டிருக்காருங்கிறதுலாம் இருக்கு. அவரை பாஜக எடுத்திருக்காங்கன்னா சில சமயம் வந்து இந்த மாதிரிதான் இருக்கும். அதாவது ஒரு திருடனை பிடிக்கிறதுக்கு, பெரிய திருடனை பிடிக்கிறது சின்ன திருடனை போலீஸ்காரங்க பிடிச்சி வச்சு அவனை நோண்டி நோண்டி கேள்வி கேட்பாங்க. அப்பதான் பெரிய திருடனை பிடிக்க முடியுங்கிற மாதிரி. அது ஒரு இது. அது இருக்கட்டும், அதை பத்தி தனி ஸ்டோரி பார்க்கலாம் நம்ம. ஸோ ராகவ் சட்டா அதை ஆம் ஆத்மி பார்ட்டியை முடிச்சு வச்சுட்டாரு. சிஐயோடைய மிக மிக முக்கியமான ஒரு அசெட், 2 அசெட் போயிடுச்சு. ஒன்று வந்து கேஜ்ரிவால், இன்னொரு முக்கியமான அசெட் வந்து மம்தா பானர்ஜி. அவங்க 2 பேருமே முடிவு கட்டப்பட்டார்கள். இப்ப சிஐஏக்கு இருக்கிறது ஒரே ஒரு முக்கியமான அசெட் வந்து ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தியுடைய முடிவை யாரு கொண்டு வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பிவி தான் கொண்டு வரும். பாஜக எதுவும் செய்யாது, பிவியை வச்சு செய்வாங்க. ஏன்னா ராகுல் காந்தி எவ்வளவுக்கு எவ்வளவு ஆக்டிவா இதுவா இருக்காரோ, அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்காரோ, அந்த அளவுக்கு பாஜகவுக்கு தான் அது மிகப்பெரிய உபகாரம். அது இருக்கணும், அவர் இருந்தா தான் பாஜகவுக்கு நல்லது. அது மாதிரி அதை வந்து பிவி நல்லாவே உணர்ந்துட்டாங்க. வெகு விரைவில் அவங்க சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டு ராகுல் காந்தியினுடைய முடிவுரை எழுதப்படும். இது நிச்சயமா நடக்கும், நீங்க வேணா பாருங்க. இதுக்காக இன்னும் சில அதிர்ச்சியான தகவல்கள்லாம் படித்தேன். ஏதாவது ஒரு உயிர் சேதம் கூட ஆகலாம், அதை வச்சு அனுதாப அலை உண்டாக்கப்பட்டு ஓட்டு வங்கி உருவாக்கப்பட்டு மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கான உத்திகளை கையில எடுக்கலாங்கிற சில நியூஸ் எல்லாம் படித்தேன். யாரு என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம. சரி, இந்த மாதிரி இந்தி கூட்டணி உடைபட்டு விட்டது அப்படின்னு பார்க்கும்போது, அகில இந்திய அளவுல 2029 தேர்தல் 2 பேருக்கு நடுவுல தான் நடக்குங்கிற மாதிரி நம்ம, ஒண்ணு வந்து பாஜக, அதற்கு எதிர்த்து அகில இந்தியாவிலையும் நிற்கக்கூடிய, அதாவது சவால் விடக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான். ஏன்னா இந்தி கூட்டணி உடைய என்ன ஆகும் அப்படின்னா, இதுல ஒண்ணு சேர்றது கஷ்டம். ஏன்னா மாநில அளவுல எல்லாமே உடைஞ்சு போச்சு. ஒரு தரம் தோத்துட்டாங்கன்னா திருப்பி மீட்டெடுப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் காலதாமதம் ஆகும். 5 வருஷம் 10 வருஷம் ஆகும். அதுக்குள்ள 2029 வந்துருச்சுன்னா லோக்சபாலையும் தோல்வியை தான் அவங்க சந்திப்பார்கள் அப்படிங்கிறது. ஆக மொத்தம் டைரக்ட் கான்டெஸ்ட் அப்படிங்கிறது அதான் நான் பல முறை சொல்லியிருக்கேன். ரீஜனல் பார்ட்டிஸ், பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள், பிரிவினைவாதம் பேசக்கூடியவர்கள், இந்துக்களுக்கு எதிராக நடந்து கொள்ளும், இந்தியாவிற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுவர்கள் எல்லாமே முடித்து வைக்கப்பட்டு தேசிய கட்சிகள் அரசியல் நடத்தும் அப்படிங்கிறது. அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அந்த விதைச்சு முளை விட்டு வருதுனால இது வந்து வரும், அந்த மாதிரி வரும். சார், அப்ப வந்து காங்கிரஸ்னால ஆட்சியை பிடிக்க முடியும்னா அது சந்தேகம். காங்கிரஸ் வந்து இந்தியாவிற்காகவும் இந்திய மக்களுக்காகவும் வெளிநாட்டு கைகூலிகளாக இல்லாமலும் நடந்து கொண்டால் காங்கிரஸுக்கு கண்டிப்பா. ஏன்னா ஜனநாயகத்துல வந்து எதிர்கட்சி அவசியம். அது இல்ல, பவர் கரப்ட் அப்சல்யூட், பவர் கரப்ட் அப்சல்யூட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஒரே காட்சியெல்லாம் இருக்கக்கூடாது, அது வந்து அலிகார்ச்சி ஆயிடும், அந்த மாதிரி வரக்கூடாது. சரி, அடுத்ததான் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்னு சொன்னீங்களா. இப்ப காங்கிரஸ்க்கு வந்து கேரளால ஒரு உயிர் பிச்சை மாதிரி போட்டிருக்காங்க. அவங்க மொத்தம் 140 சீட்ல 63 சீட்டு தான் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. 70 சீட்டு வேணும், 71 சீட்டு வேணும் அங்கேயும் வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்றதுக்கு. ஆனா 63 தான் இருக்கு. அவங்களுக்கு இன்னொரு 8 சீட்டு வரைக்கும் வேணும். ஆனா கவலைப்பட வேண்டாம், ஏன்னா ஐயுஎம்எல் கிட்ட ஒரு 22 சீட் இருக்கு, அவங்க வந்து ஆதரவு கொடுப்பாங்க. ஏன்னா ஐயுஎம்எல் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், இந்த 140 மொத்தம் கேரளாவில் இருக்கிற தொகுதிகளில் காங்கிரஸ் வந்து 63 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுல நீங்க காம்போசிஷன் எத்தனை பேர் எம்எல்ஏனுடைய யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட 24 பேர் கிறிஸ்டியன்ஸ், 10 பேர் முஸ்லிம்ஸ், ஆக மொத்தம் 34 பேர் அதுல போயாச்சு. அப்ப 29 பேர் தான் இந்துக்கள். பாதி கூட இல்லை, நல்லா யோசிச்சு பாருங்க. 63ல பாதினாக்க
அட்லீஸ்ட் 32வது வரணும். 29 தான் 50%க்கு கீழே இருக்காங்க. ஐயுஎம்எல்லும் இந்த 10 காங்கிரஸ் முஸ்லிம்களும் சேர்ந்தாங்கன்னா அது 32 ஆயிடுது. யோசிச்சு பாருங்க நீங்க. எப்பேற்பட்ட ஒரு டெமோகிராபி சேஞ்சின் மூலமாக ஒரு மாநில சட்டசபையிலேயே இந்த மாதிரி ஒரு பெரும்பான்மை வரக்கூடியது அப்படின்னா இது சாதாரணமான விஷயம் கிடையாது. மிக மிக மோசமான விஷயம். அதனாலதான் நான் சொன்னேன், ஒரு மத போதகர் சொன்னாரு, கிறிஸ்துவர்களுக்கு சட்டசபைகள்ல பங்களிப்பே இல்ல, அவங்களுக்கு பிரதிநிதித்துவமே இல்ல, எங்களுக்கு நாட பிரிச்சு கொடுங்கன்னு கேட்ட. இப்ப இந்த 24 கிறிஸ்டியன் கேரளால வெற்றி பெற்று வந்திருக்காங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? ஆனா இவங்களுக்கு நான் திருப்பி சொல்றேன், இவங்களுக்கு பிரதிநிதித்துவம் முக்கியத்துவம் கிடையாது. அவங்களுடைய மெயின் அஜெண்டா என்னன்னா பிரிவினைவாதம் தான் மெயின் அஜெண்டா. அந்த தமிழக பாதிரியார் இந்த மாதிரி பேசினது மிக மிக கண்டிக்கத்தக்கது. அது ஏதாவது ஒரு நடவடிக்கை வரும். ஏன்னா காத்திருப்பாங்க, வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இந்த மகாபாரதத்துல சிசுபால் மாதிரிதான் 99 முறை வரைக்கும் 100வது முறை சொன்னா நீ உன் தலையை வெட்டிடுவேன்னு கிருஷ்ணர் சொல்லுவார். அது மாதிரிதான் இவங்க 99 முறை தோல்வி கண்டு விட்டார் கிருஷ்ணரை எதிர்த்து. 100வது முறை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதனாலதான் அந்த உயிர் சேதம். அது பாஜகவால கிடையாது, காங்கிரஸுக்கு உள்ளேயே ஏதோ சில உள்குத்துலாம் நடந்துகிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன் நான். அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான செய்தி. கேரளாவில் நான் சொன்னேன் இந்த மாதிரி எல்லாம் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. சசி தரூர் அவர் மெத்த படித்தவர், அவருடைய மொழியை புரிந்து கொள்வதற்கு எங்கேயாவது நம்ம வேற கிரகத்திலேருந்து ஆளை வர விஷயம் தான் கற்றுக்கணும். அவர் ரொம்ப பெருமையா பாருங்க, இதுதான் செக்யூலரிசம் இந்தியாவில், குறிப்பாக கேரளாவில். இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய இடத்துல ஒரு கிறிஸ்துவரை எம்எல்ஏவாக வெற்றி பெற்றுள்ளார். அதே மாதிரி கிறிஸ்துவர்கள் அதிகமாக வாழக்கூடிய இடத்துல ஒரு இஸ்லாமியர் எம்எல்ஏவாக வெற்றி பெற்றுள்ளார் காங்கிரஸ்ல அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருந்தார். கரெக்ட், இல்லைன்னு சொல்லல. இந்துக்கள் வாழக்கூடிய இடத்துலையும் இஸ்லாமியர் வெற்றி பெற்றுள்ளார், கிறிஸ்துவர் வெற்றி பெற்றுள்ளார் அப்படின்னு. என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்திலே கூட இந்துக்களாலேயே வெற்றி பெற முடியலையே, அது செக்யூலரிசமா? முஸ்லிம்கள் அதிகமா இருக்கிற இடத்துல போய் ஒரு இந்துவை நிக்க வச்சு நீங்க வெற்றி பெற்று காமிச்சிருந்தீங்கன்னா நீங்க சொல்றது ஒத்துக்கலாம். வெஸ்ட் பெங்கால்ல அங்க செஞ்சாங்க. பெல்டங்காங்கிற இடத்துல 40% தான் இந்து மக்கள், 95% இந்து மக்கள் ஓட்டு போட்டு இஸ்லாமியர்கள் 60% இருக்கக்கூடிய இடத்துல பாஜக வென்று காண்பித்தது. இப்ப அது மத சார்பற்ற தேர்தல் முறையா, தேர்ந்தெடுப்பா, இல்ல இவரு பெருமை பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி கேரளால நடந்திருக்கிறது மத சார்பற்ற தேர்தல் முறையா, தேர்ந்தெடுப்பா அப்படிங்கிறத உங்க பார்வைக்கு தான் நான் விட்டுறேன். கடைசியா என்ன சொல்றேன்னா, ஹிந்தி கூட்டணி உடைந்ததுனால யாருக்கு மிகப்பெரிய லாபம் அப்படின்னா காங்கிரஸுக்கும் ராகுல் காந்தி. அவருக்கு இப்ப சேலஞ்சர் அப்படிங்கிற ஆளே கிடையாது. அவர் தைரியமா தன்னை அடுத்த பிரதம மந்திரியா தேர்தல்ல முன்னிறுத்தப்பட்டு தேர்தலை சந்திக்க கூடும். அதற்கான அடித்தளம் யார் அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக தான் அமைச்சு கொடுத்து. வரட்டும், நேரம் மோதட்டும். ஏன்னா மக்களுக்கு தெரியும் ராகுல் காந்தி எப்பேற்பட்டவர். தமிழ்நாட்டு மக்களுக்கு தாங்க நடிகரை பத்தி தெரியாது, அண்ணாமலை பத்தி புரிதல் இல்ல. ஆல் ஓவர் இந்தியால இப்ப எல்லாம் சொல்றாங்கல்ல, தமிழ்நாடு மிக கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, அது இதெல்லாம் பேசுறாங்க. அந்த மக்களுக்கு இருக்கிற தெளிவு இங்க ஏன் வரல அப்படின்னு கேள்வி கேட்டக்கூடாது நம்ம. அதுதான் முக்கியமான பிரச்சனை. ஸோ பல செய்திகளை இந்த வீடியோவில் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி, வணக்கம்.